ஏழரை சனி ஏன் இவ்வளவு அடின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேருங்க ஏழரை சனி. அதுக்கு தான் ஜென்ம சனி. இவ்வளவு கஷ்டமா இருந்தாதான் ஜென்ம சனி. ஜாலியா இருந்தா அதுக்கு பேர் வந்து வேற. திருமணம் எப்பொழுது என்று கூறவும், லவ் ஃபார் அரேஞ்ச் மேரேஜ், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கூறவும், துலாம் லக்னம், ஜென்ம சனி செம்ம அடி வாய். ஜென்ம சனி செம்ம அடி வாயா? கீழே வந்துட்டேன் காயம் பட்டு ஏன்னு கேட்குற மாதிரி இருக்கு. 29/8/96 9:25 AM மதுரை. நீங்க கும்பம் ராசி சதய நட்சத்திரம். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாமா? ஏன் அடினா அதான் அடி. சனி வந்து அடி கூட அடிக்கலாம். அப்புறம் எப்படி நீங்க அவரை மதிப்பீங்களா? கொஞ்சம் மச்சம். குரு சுக்கிரன் சம்பந்தம் இருக்குது நேரடியாக. அதே மாதிரி செவ்வாய் இருக்காரு. லக்னம் துலாம் லக்னம்ன்றத கன்ஃபார்ம் பண்றீங்க. 0 டிகிரி நான் துலாம் நீங்க சொல்லிட்டனால நான் துலாம் லக்னமே ஃபைனல் பண்ணிக்கிறேன். துலாம் லக்னமாக இருக்கிற பட்சத்துல ஜாதகம் நல்ல ஜாதகங்க. லக்னத்துக்கு சுபர் தொடர்பு மட்டும் இல்லை, இது மற்றபடி சூப்பர் ஜாதகம். ஆனா ஏழரை சனிலாம் கஷ்டம் மட்டும்தாங்க கொடுக்கும். ரொம்ப ரேர். இந்த 5 வருஷத்துல ஒருத்தர் தான் நான் ஏழரை சனியில் நல்லா இருக்கேன்னு என்கிட்ட பேசியிருக்கிறார். சரிங்களா? திருமணம் தாமதம் ஆகுங்க. ராசிக்கு 2 லக்னத்துக்கு 2 இந்த அமைப்புகள்லாம் நீங்க ஒரு வகையில பார்த்தாலும் கூட குரு சுக்கிரன் பாலே தாமத திருமணம். குறிப்பாக 11ஆம் அதிபதி வெளுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி அமைப்புகள் 11ஆம் பாவ அமைப்புகள்ல முதல்ல ஏர்லியா திருமணம் பண்ணாதீங்க. 30 வயசுல பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. திருமண அமைப்புக்குள்ள இப்ப போகாதீங்க. ஏழரை சனி ஏன் இவ்வளவு அடின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேருங்க ஏழரை சனி. அதுக்கு தான் ஜென்ம சனி. இவ்வளவு கஷ்டமா இருந்தாதான் ஜென்ம சனி. ஜாலியா இருந்தா அதுக்கு பேர் வந்து வேற. அப்ப இந்த இடத்த சனி வந்து அடிச்சது. இந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பா திருமணம் நடக்கும், தாமதம் நடக்கும், நல்ல திருமண வாழ்க்கை இருக்கும். கண்டிப்பா அப்படித்தான் இருக்கும். ஆனா நல்ல திருமண வாழ்க்கை பிற்பகுதியில கண்டிப்பா குரு 7ஆம் இடத்தையும் 7ஆம் அதிபதியும் காரக பிளானட்டையும் பார்க்கறதா. இந்த ஜாதகத்துல 3 7 11 வலுத்து இருக்கு. ஆனா 11ஆம் பாவகத்தினுடைய தன்மைகள் 9ஆம் பாவத்தினுடைய தன்மைகள் 11ஆம் பாவகம் கூடுதல் சுபத்துவமா இருக்கு. அதிபதி தான் கூடுதல் சுபத்துவமா இருக்காரு. அப்படின்னா முதல்ல ஏதோ விலங்கம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். 30 32 வயசுல திருமணம் செய்யாதீங்க. சரிங்களா?